என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பீஷ்மரும் வித்திரனும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ பாண்டவர்கள் சாகலே அப்படின்னு. ஆனா துரியோதன திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப சந்தோஷம், பாண்டவர்கள் மாண்டு போய் விட்டார்கள், இனிமே நம்ம பிள்ளைக்கு எதிரி ஒழிஞ்சுட்டாங்க, நம்ம பிள்ளை இனிமே பட்டம் கட்ட போறான், ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறான். காட்டுக்குள் போனவர்கள் உருவத்தை எல்லாம் மாத்திக்கிட்டாங்க, இனிமே ராஜகுமாரனா நம்ம போனா சிக்கிக்குவோம் வேண்டான்னு உருவங்களை மாற்றி கொண்டு போகிறார். ரொம்ப தூரம் நடந்து காட்டுல போய் ஒரு இடத்துல தங்கலாம். நடந்த களைப்பு யாராலும் முடியல, படுத்து தூங்கணும் போல இருந்தது. பீமன் சொன்னான், எல்லாரும் இப்படி வரிசையா படுங்க, நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் படுத்து தூங்கும். அவன் உடல் வலிமை உடையம். உடனே 4 பேர் இப்படி படுத்தார்கள், 4 பேர் இப்படி படுத்தார்கள். குந்தி தேவி தலைமாட்டில் இப்படி படுத்தா, பீமன் காவலுக்கு உட்கார்ந்திருக்கான் தன்னுடைய சகோதரர்களையும் தாயாரையும் காப்பாத்துறதுக்கு. அந்த வனம் இடும்ப வனம்னு பேரு. அந்த இடும்ப வனத்துல இருக்கிற இடும்பன், அவன் தங்கச்சி இடும்பின்னு பேரு, அவன் மனுஷ மாம்சம் சாப்பிடுறான். அவன் இந்த பீமன் எல்லாரும் உள்ள வந்த உடனே மெதுவா அப்படி மோந்து பார்த்தானா அப்படின்ட்டு, மனுஷ வாசனை, மனுஷ வாசனை. அவன் எந்திரிச்சு போய் கொல்ல மாட்டான், அவனுக்கு வந்து அவ்வளவு சோம்பல். இடும்பிய கூப்பிட்டான், ஃப்ரெஷ்ஷா மனுஷ வாசனை வருது காட்டுக்குள்ள, நீ எங்கேன்னு போய் பார்த்து அட கொண்டா. நம்ம இளநீ சாப்பிடுற போது ஒரு சீவி சீவி கரெக்டா சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அவர் எப்படின்னா கழுத்துல கடிச்சு ரத்தத்தை குடிச்சு சாப்பிடுவாராம் இந்த இடும்பன். அது மாதிரி வெது வெதுன்னு ரத்தத்தோட நான் சாப்பிடணும், வெது வெதுன்னு ரத்தத்தோட, நீ கொன்னுபடாத, நேரா கொண்டா, கழுத்தை கடிச்சு நான் சாப்பிடுறேன். ஓகேடா, ஏன் நீ போய் எடுத்துக்கூடாதானா, அதெல்லாம் எனக்கு சோம்பலா இருக்கு, நீ போய் எடுத்துட்டு பாரு. அவ்வளவு சோம்பலமா சாப்பிடணும். அப்பேற்பட்ட ஆள் யாரு, இடும்பன். இடும்பி மெதுவா இங்கேருந்து வந்தா. சரி அண்ணன் கேட்கறான் எப்படி மாட்டேங்கிறது, எப்படி அண்ணன் சாப்பிட்டு நமக்கும் கொடுப்பான்ல சாப்பிடலான்ற ஐடியாவோட ராட்சஸ் தானே இப்படி தேடிக்கிட்டே வந்தா. ஆனா இப்ப கதை மாறி போச்சு. என்னன்னா 4 பேர் படுத்திருக்கான், அந்த தலைமாட்டில் தாய் படுத்திருக்கா, பீமன் உட்கார்ந்து இருந்தான். பீமனை பார்த்த உடனே அவன் மேல அவளுக்கு விருப்பம் வந்துச்சு, கொல்லணும்னு வந்தா. அவங்கிட்ட இப்ப அவ சிக்கிட்டா. என்னன்னா அவனை பார்த்து ஆரம்பிச்சா, நீங்க தான் என்னுடைய ஹீரோ, எங்க அண்ணன் வெறும் 0, இவர்கள்லாம் யாரோ, என்ன பேரோ அப்படின்னா. பீமன் கேட்டான், இது ஆச்சரியமா இருக்கு, ஒரே வசனமா பேசுறீங்க. இல்ல இல்ல, எங்க அண்ணன் மகா பாவி, இடும்பன்னு பேரு, மனுஷ மாம்சம் தின்றவன், என்ன கூட உங்களாம் திங்கிறதுக்காக புடிச்சிட்டு வர சொல்லிதான் அனுப்பிச்சான். ஆனா உங்களை பார்த்தோன்னு இப்ப நான் சிக்கிக்கிட்ட, என் மனசு உங்ககிட்ட பறி போயிடுச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழணும்னு பாக்குறேன், என்னால கொல்ல முடியாது, உங்களை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, வாங்க நாம 2 பேர் தப்பிச்சு முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுவோம், இவங்க 4 பேர் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, வாங்க போலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி கொடுத்தன கூப்பிடுறா ராட்சஸ், கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி கொடுத்தனதை கூப்பிட்டா பாருங்க ராட்சஸ். வா போலாம், உங்க அம்மா எக்கேடு கேட்டா என்ன, 4 அண்ணன் தம்பி எக்கேடு கேட்டா என்ன, வா நாம போலாம். அப்ப சொன்னான் பாருங்க பீமன், தாயார் எக்கேடு கேட்டா என்ன, சகோதரர்கள் எக்கேடு கேட்டா என்னன்னு ஒரு பொம்பளை பின்னாடி போகக்கூடிய மூளை கெட்டவன் என்ன நினைச்சியா நீ? நான் என்ன அவ்வளவு மானமற்றவன? உங்க அண்ணன் இல்ல, எமனே வந்தாலும் சரி அவனை கொல்லுவேன், இந்த 5 காப்பாற்ற பலம் எனக்கு இருக்கு. இந்த விவரம் தெரியாம நீ என்ன நினைச்சுக்கிட்ட, இரக்கமின்றியே தனிவனத்திலே இளைஞர் என் முன் இவரை விட்டு என்னை புறக்க வல்லவள் ஒரு மடந்தை பின் போவது ஆடவர்க்கு ஆண்மையாகுமோ? நீ ஒரு பொம்பளை என்ன காப்பாத்துவேன்னு சொல்லி இந்த 5 பேரையும் அப்படியே நான் விட்டுட்டு போவனா? இதை விட செத்து போறது எவ்வளவோ மேல். உங்க அண்ணன் இல்ல, அரக்கராபதன் அவுண நாயிலன், அவனை ஓர் கணத்து ஆவி கொள்வேன், யாரவனா வர சொல்லு, அவனை இல்லேன்னு ஆக்கிறேன் பாரு. அவன் சொன்னா, நீங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, எங்க அண்ணன் எந்திரிச்சு வந்தானா தின்னுடுவான், என்னையே தின்னுடுவான். ஆமா மகா பாய், சொல்றத கேளுங்க, 5 பேரை விட்டு அப்படியே புறப்பட்டு வாங்க அப்படின்னு. வரமாட்டேன் அப்படின்னா இவள் காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்கா, பீமனை விடத்துக்கு மனசு வரல, வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறா. இது அங்கேருந்து பார்த்தான் இடும்பன், ஓஹோ கொன்னுட்டு வா அப்படின்னு சொன்னா நீ வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறியா, நீ உன்னை என்ன பண்றான் பார் அப்படின்னு, உன்னை என்ன பண்றான் பார் அப்படின்னு நேரா வேகமா அங்கேருந்து வந்து இந்த பீமன் முதல்ல சண்டைக்கு வந்தான். பீமன் சொன்னான், அனாவசியமா இங்க சண்டை போடாது, எங்க அம்மா எங்க அண்ணன்லாம் தூங்குறான், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தள்ளி வா. தள்ளி கூட்டிட்டு போய் இடும்பனை துவைச்சு அப்படியே எடுத்துட்டான். இடும்பன் கதை முடிஞ்சது. அவன் சத்தத்துல தான் கேட்டு இந்த அர்ஜுனன் எல்லாம் எழுந்திருச்சு, தம்பி பீமா அண்ணனை பார்த்து கேட்கிற அர்ஜுனன், அண்ணா என்ன கூட்டுக்க கூடாதான், நான் ஒத்தனே போதும்டா இவனை க்ளோஸ் பண்றதுக்கு, நீங்க எல்லாம் எதுக்குடா துணை, ஒண்ணு வேணும். இதுக்கு நடுவுல இடும்பி என்ன பண்ணா, குந்தி எந்திரிச்ச உடனே அவ காலில் போய் விழுந்து சொன்னா, நீங்களும் ஒரு பெண் பிள்ளை, நானும் ஒரு பெண் பிள்ளை, என் மனசுல இருக்கிற காதல் என்னன்னு உங்களுக்கு தான் புரியும், இவருக்கு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும். குந்தி இப்படி யோசிச்சா, அவளுக்கு மனசு இழகி போச்சு.
நீ நல்லவ அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை? அவ சொன்னா எனக்கு திரிகாலம் தெரியும், நடந்ததை சொல்லுவேன், நடக்கிறத சொல்லுவேன், நடக்க போறத சொல்லுவேன். சொல்லுன்னா நடந்த கதையை சொன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கதையை சொன்னா, நீங்க இங்கேருந்து போய் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விவரமும் சொன்னா, இது பாரதத்துல இது மாதிரி அங்கங்க வரும். நடந்தது, நடக்கிறது, நடக்க போறதுன்ற கதை உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா? பாரத கதை ஆரம்பிச்சு முன்னெல்லாம் 45 நாள் நடக்கும். முதல் நாள் 10 நாள்லாம் சில பேர் கதைக்கு வர மாட்டாங்க. 10 நாளுக்கு அப்புறம் திடீர்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க பழைய கதையை எப்படி சொல்றது? இப்பெல்லாம் முன்கதை சுருக்கம் அப்படிங்கிறது பத்திரிகையிலேயே போட்டுருவான். இந்த டிவில எல்லாம் இதுவரை அப்படின்னு போடுவான், இனி அப்படின்னு போடுவான். இல்லைங்களா? உங்களுக்கு அந்த இதுவரை அப்படின்னு ஒரு 4-5 காட்சியை டக்கு 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 டக்குன்னு போட்டு நமக்கு ஞாபகம், ஏன்னா நமக்கு மறதி ஜாஸ்தின்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக இதுவரை அப்படின்னு போடுவான். நீங்க மகாபாரத கதையில அப்ப அந்த காலத்துல எப்படி போட முடியும் அது மாதிரி இதுவரை அப்படின்னு? அதுக்கு வச்ச டெக்னிக், ஒரு கேரக்டரை திரிகாலம் உணர்ந்ததா சொல்லி பழைய கதையெல்லாம் சொல்ல வைப்பாங்க. அந்த ஊர் பெரிய பண்ணையார், பெரிய பணக்கார், அவர் அன்னைக்கு தான் பாரத கதைக்கு வந்திருப்பார். அவருக்கு பழைய கதையே புரியாது. பழைய கதை புரியாம இப்ப புது கதை சொன்னா எலும்பு எண்ணிடுவார். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பழைய கதையெல்லாம் சொல்லணும். அதை இடிம்பி சொன்னான்னு சொல்லிவிட்டு டெக்னிக் எப்படி வந்ததுங்கிறதுக்காக சொல்ற அந்த கதையை சொல்லிவிட்டு இப்ப நடக்கிற கதையும் சொல்லி நடக்க போற கதையும் சொன்னா, திரிகாலம் உணர்ந்தவள் இடிம்பி. அந்த இடிம்பி மேல கருணை வந்துருச்சு குந்திக்கு. உடனே மெதுவா என்ன பண்ணினா, தருமனை இப்படி தனியா கூப்பிட்டா, மகனே தருமா, எனக்கு என்னமோ இவன் நல்லவளா தெரியுதுரா, ரொம்ப நம்ம பீமன் மேல ஆசைப்படுறா, ஆனா நீ மூத்தவன், உன்னை விட்டுட்டு நான் இப்ப முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணா அது மரபு இல்ல, எனக்கு குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப தருமன் சொன்னா, இல்ல என்னமா இருக்கு, அவ பீமனை விரும்புறா, கல்யாணம் பண்ணிட்டு போறா, நான் இதுக்கே இடையூறா இருக்கணும்? பீமன் அவளை விரும்பினான்னா கேட்டுக்கோ, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, இப்ப என்ன கேட்டு போச்சு? பீமனை கூப்பிட்டான். அப்பதான் பீமன் மெதுவா சொன்னான், எனக்கும் ஒரு ஐடியா உண்டு. அப்புறம் என்ன, உடனே இந்த அரக்கிய கூப்பிட்டா, நீ கல்யாணம் பண்ணு, காலையில எல்லாம் இவனோட இருக்கலாம், இரவு என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துடணும், நீங்க சந்தோஷமா எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு குழந்தை பிறந்த உடனே என்னுடைய மகனை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துடணும், அந்த குழந்தைய அவன் நினைவா நீ வளர்த்துக்கலாம், ஆனா என் பிள்ளை என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா குந்தி. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பீமனை மணந்து மலையில எல்லாம் சுத்தி கடோத்கஜன் அப்படிங்கிற ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டு அந்த பீமனை கொண்டு வந்து மீண்டும் குந்தி தேவி கையிலேயே கூட்டாச்சு. இப்ப இவர்கள் இங்கேருந்து புறப்பட்டு பலவேறு காட்டுக்குள்ளெல்லாம் சுத்திக்கிட்டு மெதுவா சில காலம் பயணம் பண்றாங்க. இவங்க இறந்து போயிட்டதாவே அஸ்தினாபுரத்துல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல வேத்திரகீயம் அப்படிங்கிற இடத்துல போய் தங்கி இருக்கிறார்கள். அது அந்தணர்கள் இருக்கிற இடம். அங்க போய் இவங்க தங்கி இருக்கிறாங்க. அந்தணர்களுக்கு என்ன மரபுன்னு கேட்டா, வெளியில போய் பிட்சை எடுத்து சாப்பிடணும், வேத அந்தணர்களுடைய மரபு. பீமன் இப்ப பிராமண வேஷத்துல இருக்கிறான். பிராமண வேஷத்துல இவன் போய் பிட்சை எடுத்து சாப்பிட்டா, இவன் பசிக்கு பிட்சை எடுத்து ஏதாவது கட்டுப்படி ஆகுமா? அவன் என்ன பண்ணினானா, அதுக்காக ஒரு நாள் ஒரு வண்டி மண்ணை போட்டு ஒரு பானை பண்ணி, அவனை விட பெரிய சைஸுக்கு ஒரு பானையை கொண்டு போய் பவதி பிட்சாம் தேஹி பானைக்கு பின்னால நின்றுச்சு. எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சான். என்னடா அது இவ்வளவு பெரிய பானையோட ஒரு ஆள் வர்றான் அப்படின்னு. ஆனா என்ன பண்ண முடியும், அதெல்லாம் போட்டா நெருப்புல போட்ட அவல் பொறி மாதிரி இவன் பசிக்கு கருகி போகுது, அவ்வளவு பசி பீமனுக்கு. குந்தி என்ன பண்ணுவா, அதுக்காக சாப்பாட்டுல வந்த பிட்சையில பாதி பீமனுக்கு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எல்லாரும் பங்கு வச்சு தின்னாலும் பீமனுக்கு காணல, அப்படியே இழைச்சிக்கிட்டே வரான் புள்ள. அந்த மாதிரி இவங்க தங்கி இருக்கிற போது, அந்த வீட்டுல தங்கி இருக்கிற அவனுக்கு உணவுல ரொம்ப விருப்பம் உண்டு. சில பேர் அப்படி இருப்பாங்க, உணவுன்னு அவன் ரொம்ப முக்கியம். கல்யாண வீட்லயே ஒரு பையன் என்ன பண்ணா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், பரிமாறவன் இப்படி வந்து இப்படி பார்த்தான், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவன் ஷாக் ஆயிட்டான். எங்க பார்த்திருப்பீங்க, போன பந்திலையும் இதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டேன், அதான் தப்பா, வேற இடத்துல உட்கார்ந்து இருந்தா தப்பிச்சிருப்பேன், இதே இடத்துல உட்காந்து அதான் நினைச்சேன். எப்படி அடுத்த பந்திக்கும் உட்கார ஐடியா உண்டா? கேலி பண்ணான் பரிமாற. அது நீங்க பரிமாறத்தை பொறுத்தது. இப்பவே சரியா பரிமாற்றீங்கன்னா அடுத்த பந்தி உட்கார மாட்டேன், இல்லாட்டி மறுபடியும் உட்கார வேண்டி வந்தாலும் வரும்னா. ஏய், போன பந்திலையும் தின்னுபிட்டு இந்த பந்திலையும் தின்னுபிட்டு அடுத்த பந்திலையும் திம்பேன்னு எங்கிட்டே சொல்றியா நீ, எந்திரி அப்படின்னு இவன் சொன்னா பாருங்க. அண்ணே, காட்டி கொடுக்காதீங்க, நீங்களும் நானும் ஒரே மாதிரி. அப்படி ஒரு மோகம், விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பீமனுக்கு சாப்பாட்டுல ரொம்ப விருப்பம். ஆனா அவனுக்கு வயிறு ஓனா மாதிரி, வயிறு பருத்தவன் அல்ல பீமன். நம்ம படங்கள் எல்லாம் பீமனை வயிறு பருத்தவனா காட்டுறோம், கிடையவே கிடையாதுங்க. வியாசர் எழுதுறார், ஓனாய் போன்ற வயிறு உடையவன், என்ன சாப்பிட்டாலும் எரிச்சு போடும் அக்னி, அவன் வயிறு அப்படிப்பட்ட அக்னி. அதான் சிக்கல், அவனுக்கு பசி. இப்ப என்ன போச்சு, இப்ப குந்தி தேவி தங்கி இருக்கிறார் இந்த வீட்டுல. தங்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு வீட்டுல தங்கி இருக்கிற போது அந்த பிராமண வீட்டுல ஒரு நாள் அழுக சத்தம் கேட்டது. இந்த பிள்ளைங்க 5 பேரும் வெளியே போயிருக்கிறாங்க. இந்த அழுக சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அழற போது போய் ஏன் அழுறீங்கன்னு கேட்க முடியாது, அவங்க வீட்டு பர்சனல் மேட்டரா இருக்கலாம். நீங்க ஏங்க எங்க விஷயம் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க.
திடீர்னு அந்த வீட்டுல இருந்தவங்க கலகலன்னு சிரிச்சாங்க. குந்தி உள்ள போயிட்டான். என்ன சிரிக்கிறீங்க, நானும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா. ஏன்னா சிரிக்கிற போது சேர்ந்து சிரிக்கணும், அழுகுற போது தனியா அழுகணும். இப்ப யாராவது அழற போது கூட்டணி வைக்காம சேர்த்துக்கிட்டு அழாம அழுதா, நீ எப்படி தனியா அழுத, என்னையும் கூப்பிடல வேற கேப்பன. அழற போது தனியா விட போய் அழறேன் அப்படிமா. ஆனா தனியா சிரிக்கப்படாது. தனியா சிரிச்சான்னு வச்சுங்க நிலைமை ரொம்ப முத்தி போச்சுன்னு இருக்கும். அப்ப சிரிக்கிற போது ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனா அழற போது ஜாயின் பண்ணணும் ஒன்னும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா அழறத தனியா போய் அழலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அழற போது நீங்க ஏன் அழறீங்கன்னா, என் பர்சனல் விஷயம் நீ ஏன் தலையிடுறேன்னு கேட்பா இல்லீங்களா. சிரிச்சா என்ன எனக்கும் சொல்லக்கூடாதப்பா, எல்லாம் சிரிக்கிறீங்களே நானும் தெரிஞ்சு கூடாதான்னு கேட்கலாம். இந்த பண்பு பாருங்க, ஒரு விஷயத்துல எப்ப தலையிடலாம், எப்படி தலையிடலாம், எல்லாம் ஒரு நாகரிகம். குந்தி தேவி போய் மெதுவா கேட்டா, என்ன சிரிக்கிறீங்க அப்படி. அந்த வீட்டு பிராமணர் சொன்னாரு, இல்லப்பா இங்க பகாசுரன் ஒரு அசுரன் இருக்கான், மகா பாவி. அவன் திடீர்னு ஊருக்குள்ள வந்து எல்லாரும் தின்னுகிட்டு இருந்தான், எல்லாத்தையும் அள்ளி போட்டு மாடு கீடு எல்லாத்தையும் திம்பான். அப்புறம் எங்க ஊர்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம், டெய்லி ஒரு குடும்பத்தில இருந்து வண்டி நிறைய சமைச்சு அந்த சமைச்ச உணவை வண்டியில அனுப்ப வேண்டியது, காலமாட்டில் பூட்டி ஒரு வீட்டு மனுஷனையும் அனுப்ப வேண்டியது. அவன் சாப்பாடை சாப்பிட்டு மனுஷ மாம்சத்தை சாப்பிட்டு வண்டி மாட்டையும் தின்னுடுவான். அதான் அவனுக்கு கடைசியா பீடா சாப்பிட்டு கடைசியா பீடாவோட சில பேர் எந்திரிப்பான். அது மாதிரி வண்டி மாடு தான் அவனுக்கு பீடா. இது ரொட்டீனா டெய்லி ஒவ்வொரு வீட்ல இருந்து அனுப்பணும். இன்னைக்கு எங்க வீட்டு டேர்ன் ஆகி போச்சு. அப்படியா, என்ன பண்ண போறீங்க? சமைச்சிட்டோம், சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டோம், ஆனா வண்டியை பூட்டி அனுப்பணும். யாரு போறது வண்டியோட? அந்த வீட்டு பிராமணர் சொன்னாரு. நான் சொன்னேன் என் மனைவி கிட்ட, அம்மா நான் இனிமே இருந்து என்ன பண்ண போறேன், நான் போறேன் இந்த வண்டியில போய் சாவுறேன், நீங்கெல்லாம் நிம்மதியா இருந்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சொன்னா, அதெல்லாம் இல்லை, நீங்க இறந்து நான் தனியா இருக்க முடியுமா? இங்க வியாச பாரதத்துல ஒரு வார்த்தை வரும், ஒரு இளமையான அழகான மனைவி கணவன் இல்லாத போது கற்போடு இருக்க முடியுமா? அது தோல் உரிக்கப்பட்ட மாமிசத்தை பருந்துகளிடமிருந்து காப்பாற்றுவது போல. ஒரு தோல் உரிக்கப்பட்ட மாமிசம் தெருவில் கடந்தா பருந்து கொத்தாம விடுமா? அது மாதிரி கணவன் இல்லாம அழகான இளம் பெண் உயிரோட இருந்தா சமூகம் கெடுத்துடுமா? எப்படி வார்த்தை வியாசர் சொல்றார் பாரு. தோல் உரிக்கப்பட்ட மாமிசத்தை பருந்துகள் விடாது, அதுபோல் கணவன் இல்லாத அழகான இளம் மனைவியை சமூகம் விடாது. நான் எப்படி தனியா இருக்க முடியும்? அதனால என் கணவன்ட்ட என்ன சொன்னேன், நீங்க போக வேண்டாம், நான் போய் செத்து போறேன் அந்த பகாசுரன்ட்ட. அப்ப மூத்த பொண்ணு சொன்னாலாம், அவ பாருங்க எவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்க, அவ சொன்னாலாம், அம்மா நீ சாகக்கூடாது, அப்பாவும் சாகக்கூடாது, செத்துட்டா எங்க நிலைமை என்னாகும் யோசிச்சிங்களா? நான் இந்த வீட்டுக்கு தண்டன் தானே, தம்பி ஒருத்தன் இருக்கிறான், உனக்கு பிள்ளைங்கிறதுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கிறான், நான் வேணா போய் சாகிறேன், தம்பி உயிரோட இருக்கட்டும், நீங்க எல்லாம் உயிரோட இருங்க அப்படின்னு மூத்த பொண்ணு சொன்னான். அப்ப கடைசி பையன், விவரம் தெரியாத சின்ன பையன், அவன் சொன்னா, என்ன அனுப்புங்கோ, நான் போய் அந்த பகாசுரனை கொன்னுட்டு வரேன்னு ஒரு விளக்கு மாத்து குச்சி எடுத்து இப்படி ஆட்டினான். இந்த விவரம் தெரியாம அப்ப சிரிச்சுட்டாங்க, இவங்க தங்களை அறியாம இவ்வளவு துக்கத்திலையும் சிரிச்சுட்டாங்க. இதான் நடந்ததுன்னு. ஆனா எப்பேற்பட்ட வீடு பாருங்க, நான் சாகிறேன்னு அவன் சொல்றான், நான் சாகிறேன்னு பொண்டாட்டி சொல்றான், நான் சாகிறேன்னு பிள்ளைங்க சொல்லு. வேற ஒரு வீடுன்னா என்ன நடக்கும்? அவன் சொல்லுவா, நீங்க இருந்து இங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க தான் போயிட்டு வாங்க, இருந்து எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு பிரச்சனை, இதை விட நீங்க போனீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அவன் சொல்லுவான், முதல்ல ஒன்னு அனுப்பணும், ஒன்னு அனுப்பிச்சாதான் அந்த பகாசுரனே திருந்துவான், முதல்ல நீ போயிட்டு வா. குழந்தைங்க சொல்லுவோம், ரெண்டு பேருமே போங்களே, நீங்க இல்லைன்னு நாங்க ரொம்ப சௌக்கியமா இருப்போம். இன்னைக்கு அதுங்க எல்லாரையும் பெற்றவங்க அனுப்பல, அது ரெடியா இருக்கு. பல வீட்டுல அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு உலகம். எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க, எவ்வளவு உத்தமமான குடும்பம். நான் சாகிறேன், நான் சாகிறேன், நான் சாகிறேன் எல்லாம் அந்த வீட்டுல. அப்ப குந்தி சொன்னா, வேண்டாம், நீங்க தயவுசெய்து வருத்தப்படாது, பகாசுரன் ஒரு பெரிய பகாசுரன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த வண்டியில அன்னத்தை வைங்கோ, மாட்டை பூட்டுங்கோ, நான் அனுப்ப வேண்டிய ஆளை அனுப்புறேன். யாரு? என் புள்ள ஒருத்தர் இருக்கிறான், பீமன். சொல்ல முடியாது இல்ல, வெளியில இப்போ மறைஞ்சு வாழறாங்க, என் புள்ள இருக்கிறான், அவன் அனுப்புறேன். சச்சே, நீங்க அடைக்கலமா எங்க ஊருக்கு வந்திருக்கிற அதித்தி, உங்களை கொல்லக்கூடாது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் புள்ள சாகவே மாட்டான், எனக்கு தெரியும் அவனை பத்தி. பகாசுரன்லாம் அவனுக்கு மார்னிங் இட்லி மாதிரி, ஒண்ணு என் பிள்ளை சாக மாட்டான். இவங்க எப்படி யோசிச்சாங்க, நிஜமாவான், நிஜமா வண்டியை பூட்டினா பீமன் உட்காட்டி வச்சான் சாப்பாடோட, போடா அப்படின்ட்டான் குந்தி தேவி. அவன் முன்பக்கமா திரும்பி வண்டியை ஓட்டலிங்க, பின்பக்கமா திரும்பிட்டா சாப்பாட்டை பார். ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் பார்த்து, வரிசையா சாப்பிட்டுக்கிட்டே தான் போனான். எதுக்கு அங்க போய், ஏன்னா பகாசுரன் செத்ததுக்கு அப்புறம் தீட்டாயிடும், அப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முதல்ல சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அப்புறமா போலான்ற ஐடியாவோட சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் பீமன். இப்ப குந்தி தேவி தருமன் வந்து கேட்டான், அம்மா அக்கிரமம் பண்ணிட்டியம்மா, பீமனை அனுப்பிச்சுட்டியம்மா, தம்பியை அனுப்பிச்சுட்டியம்மா. டேய், அவன் சரியா சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சுடா, இப்பதான் அவனுக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைக்கும், அந்த வண்டியில தான் ஒரு ஃபுல்லா சாப்பிடுவான், அவனுக்கு ஒன்னும் ஆபாடுறா, எனக்கு தெரியும்டா.
அவன் சரியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த அன்புக்கு தாண்டா அனுப்பிச்சு வச்சேன். அது நடந்தது. பீமன் பக்காவா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்ப பகாசுரன் அங்கேருந்து வந்தான். அவனுக்கு ஒரே எரிச்சல். அப்புறம் யோசிச்சான், சரி நீ சாப்பிடு, ஏன்னா நான் தனித்தனியா சாப்பிட வேண்டாம், நீ அதை சாப்பிட்டு ஒன்ன நான் சாப்பிட்டாச்சுன்னா எல்லாம் மொத்தமா சாப்பிட்டு விடலாம்ல. எரிச்சல் அங்கேருந்து வந்து பீமன் முதுகுல குத்துன உடனே அவன் சொன்னா, கொஞ்சம் இறங்கல, கொஞ்சம் குத்துனேன்னா இதெல்லாம் உள்ள தள்ளுறது ஈஸியா இருக்கும். முதல்ல சட்ட வட்டமா சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா பகாசுரன் பக்கம் திரும்பி அவனை உண்டு இல்லேன்னு ஆக்கி அந்த பகாசுரனை கொன்னுட்டு அந்த காளமாட்டு வண்டியில பீமன் திரும்பினா பாருங்க, ஊரே எந்திரிச்சு கும்பிட்டுது. ஏன்னா இது வரைக்கும் வண்டியோட போன எவனும் திரும்பியே வந்ததே கிடையாது. முதல் தடவையா ஒருத்தன் வண்டியோட போயிட்டு வண்டியில திரும்பி வெளியில வர்றான் பகாசுரனை விட்டு அப்படின்னா. அப்பதான் எழுதுறார் வில்லிபுத்தர் ஆழ்வார், எல்லாரும் விளக்கேற்றி வச்சாங்களாம் வீட்டு வாசல்ல. அப்ப என்ன பழக்கம்னு கேட்டா, தர்மம் ஜெயித்து ஒருவன் வருகிற போது வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வைத்து வரவேற்கிற வழக்கம் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கு. அப்படிதான் தீபாவளி வந்தது. தீபத்தை ஆவளி வரிசையாக, தீபாவளினா ஆவளினா வரிசை பாருங்க, நாமம் அர்ச்சனை பண்ணா நாமாவளி, ஆவளினா வரிசை, சுரம் சுறாவளி, அதாவது அந்த சுரங்களுடைய வரிசையை சொன்னா சுறாவளி. அது மாதிரி தீபங்களுடைய வரிசைக்கு தீபாவளி அப்படின்னு பேர். அப்ப நல்லவர்கள் வெற்றி பெற்றால் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிற வழக்கம். அப்படி விளக்கேற்றி வைத்து பீமனை வரவேற்றார்கள். பீமன் வருகிறார். இவங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லா இடத்திலும் துக்கமும் துயரமும் நீக்கப்பட்டதாகவே இருக்கிறது. இதுக்கு நடுவில் துருபத மகாராஜாவுக்கு வருத்தம். நம்ம திரௌபதி எந்த அர்ஜுன கல்யாணம் பண்ணணும்னு நம்ம வரம் வேண்டி பொண்ணை பெற்றோமோ அந்த அர்ஜுன செத்து போயிட்டான் அந்த யாகத்துல, அந்த அரக்கு மாளிகையிலேன்னு. ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டான், இப்ப என்ன பண்றது அப்படி. ஜோசியர்கள் எல்லாம் தெளிவா சொன்னாங்க, உன்னோட மாப்பிள்ள சாகல, இவளுக்குன்னு உரியவன் உயிரோட தான் இருக்கிறான், அவனை சாகடிக்க யாரும் இல்லை. நீ திரௌபதிக்கு சுயம்பரம்னு அறிவிச்சுடு, எங்க இருந்தாலும் அர்ஜுனன் வந்துடுவான், கண்டிப்பா திரௌபதி கழுத்துல மாலை போடுவான், எனவே சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னான். அந்த சுயம்பரத்துக்கு துருபத மகாராஜன் ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான். பிரம்மாண்டமான ஏற்பாடு. இவ அர்ஜுனன் நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறா இங்க. அப்போது அந்த சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவன் பண்ணுகிறான். திரௌபதி எப்படி இருக்கிறாள்? அர்ஜுனுடைய உருவத்தை எழுதி எழுதி பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா அவனை மணக்க வேண்டும் என்றே வந்து பிறந்தவள் பாஞ்சாலி திரௌபதி. படம் வரைந்து அர்ஜுனுடைய உருவத்தை எழுதி எழுதி ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டு எரி பிறந்த போதே அன்பினால் எந்தை நேர்ந்த பூண்டெறி மார்பன் இன்றி பொன்னவை பொலியத் தோன்றி ஈண்டு எரி முன்னர் மன்னர் எழிவுற வேட்டிலேனார். அவனை தவிர வேற யாரையும் திருமணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன். அப்படி வேற யாரையாவது திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தால் மீண்டு எரி புகுவேன், நான் மறுபடியும் நெருப்பிலே விழுந்து மாளுவேன். மீண்டு எரி புகுவன் என்ற எண்ணத்தோடு வாழுகிறாள் திரௌபதி. அவளுக்கு திருமண ஏற்பாடு சுயம்வரம் அறிவித்து விட்டார்கள். சுயம்வரம்னு சொன்னா அவரவர்களுக்குரிய கணவனை பெண்களே தேர்ந்தெடுத்துக் கொள்றது. அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது ஒரு காலத்துல. கையில மாலையோட திரௌபதி வருகிறாள். வரிசையா ஒவ்வொரு ராஜாவா அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர் யதுகுலம், இவர் சேர மன்னர், இவர் சோழ மன்னர், அப்படி வரிசையாக அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். அவ ஒவ்வொருவரையா பார்த்து கொண்டே வருகிறாள். யாருக்கும் மாலை இடறதுக்கு தயாராக இல்லை. எல்லா ராஜாக்களையும் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். பார்த்து விட்டு வந்து திரௌபதி உட்கார்ந்து கொண்டு விட்டாள். அங்க எப்படி இலக்குன்னா ஒரு குறி, கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு முறை. மேல ஒரு மீன் அப்படி சுழண்டு கொண்டே இருக்கும், அதுக்கு கீழே ஒரு வட்டம் சுழண்டு கொண்டே இருக்கும். இந்த வட்டத்துல ஒரு சின்ன புள்ளி காலி இடம் இருக்கும். அந்த காலி இடம் வழியாக அம்பு செலுத்தி அந்த மீனை அடிக்கணும். ஆனா அதை நேரா பார்க்க கூடாது, தண்ணீர்ல பார்க்கணும். தண்ணீர்ல பார்த்து கொண்டு அந்த மீனும் சுழண்டு கொண்டே இருக்கும், இந்த வட்டமும் சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த வட்டத்தில் இருக்கிற இடைவெளியும் மீனும் நேரா வருகிற சமயத்துல கரெக்டா அம்பு விட்டு அடிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம், வில்லு இல்லை, யாரும் செய்ய முடியாது. அது எப்படின்னா அர்ஜுனனை தவிர வேற யாரும் செய்ய முடியாத விஷயத்தை தான் கண்டிஷனாவே வச்சான். ஏன்னா அவனை தவிர வேற யாரும் செஞ்சு திரௌபதியை மணந்துடக்கூடாது. ஒரு இன்டர்வியூல
ஒரு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா யாருக்கும் இல்லாததான் ஒரு குவாலிபிகேஷன் வச்சான். பிஇ படிச்சிருக்கணும், பிஎல் படிச்சிருக்கணும்னா யாரா கிடைப்பான? அப்படி பிஇ பிஎல் படிச்சவன் தான் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்டான்னா அந்த செலக்ஷன் கமிட்டிக்காரருடைய மச்சினை கரெக்டா படிச்சிருக்கான். வேற யாருமே அது மாதிரி படிக்கல. அவன் என்ன படிச்சிருக்கிறானோ அதை குவாலிபிகேஷனா வச்சுட்டா அது வேற யாரும் கிட்டக்கே வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா. சில சமயத்துல மட்டமாகவும் குவாலிபிகேஷன் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல 7th இருந்து 8th போடுறதுக்கு என்ன மார்க் வச்சுக்கலான்னு ஹெட்மாஸ்டர் கேட்டாரு. இங்கிலீஷ் வாத்தியார் சொன்னாரு. இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வரும்போது பசங்கள்ல 30 மார்க் தான் சில பேர் வாங்கியிருக்கிறாங்க. சரி அதையே வச்சுக்குவோம், பாஸ் போட்டுருங்க. பாஸ் போட்டு விட்டாச்சு. அடுத்த வருஷம் 8th மார்க் பிக்ஸ் பண்றாங்க. எவ்வளவு மார்க் இருந்தா போடலாம் அப்படின்னு. 30 விட கம்மியா 28 மார்க் போட்டுக்கலாம்னு ஹெட்மாஸ்டரே சொன்னார். 28 மார்க் வாங்கினலாம் பாஸ் போட்டுடலாம். இங்கிலீஷ் வாத்தியார் கேட்டாரு, அது என்னங்க போன வருஷத்தோட 2 மார்க்காவது கூட்ட வேண்டாமா? அது என்ன 2 மார்க் குறைக்கிறீங்க? சொன்னாரியா, கரஸ்பாண்டன்ட் பையன் 28 வாங்கியிருக்கிறான். நம்ம பள்ளி மேனேஜர் தாளாளர் அவர் பையன் 28 வாங்கியிருக்கிறான். அதை விட என்ன பெரிய தகுதி வேணும்? அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கிறானோ அதான் பாஸ் பண்றதுக்கே லட்சணம் தான். அது மாதிரி லட்சணத்தை பிக்ஸ் பண்ற போதே ஆளுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிறது. இது அர்ஜுனனை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை பண்ண முடியாது. இப்ப வரிசையா அரசர்கள்லாம் வருகிறார்கள். வந்து இப்படி இப்படி ரிவர்ஸ்ல குறி பார்த்து தண்ணீர்ல பார்த்து கொண்டு அந்த வட்டத்துல நுழைஞ்சு மீன்ல போய் அடிக்கணும். மேல சுழலுகிற மீனை அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் தவறுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் துஷ்டத்வீமன் சொல்றான், இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என் தங்கை அப்படின்னு. ஆனால் எவ்வளவு தள்ளியது அப்படின்னா உளுந்தளவு, கடுகளவு, எள்ளளவு தள்ளிக்கிட்டே போகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாகுது எல்லாருக்கும். அங்க இருக்கிற எல்லா ராஜாக்களும் ட்ரை பண்ணியாச்சு, முயற்சி பண்ணியாச்சு, யாராலும் நெருங்க முடியல. அப்போ பிராமண வடிவத்துல அந்தணர்களுக்கு மத்தியில அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறான். கிருஷ்ணன் வந்தவன் பார்த்துட்டான், வந்திருக்கிறான் அர்ஜுனன் அப்படிங்கறது தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற பலராமன் ஒரு குத்தி சொன்னா, அதை பார் அந்த பிராமணர்களுக்கு மத்தியில அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிவிட்டான் கிருஷ்ணன். இப்ப அரசர்கள் யாரும் வில்ல வளைக்கல அப்படின்ன உடனே அர்ஜுனன் பிராமண வடிவத்தில் இருக்கிறவன் எந்திரிச்சு கேட்டான், நாங்க முயற்சி பண்ணலாமான்னா. திருஷ்டத்யுமனுக்கும் தெரியும், துருபதனுக்கும் தெரியும், அர்ஜுனனை தவிர வேற எவனும் இந்த காரியம் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால தாராளமா செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா செஞ்சா அவன் கண்டிப்பா அர்ஜுனா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். தாராளமா செய்யலாம். அர்ஜுனன் எழுந்திருச்ச உடனே அங்க அந்தனர்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். சத்திரியனை விட நாமெல்லாம் ரொம்ப வசந்தவங்கன்னு உலகத்துக்கு தெரியணும், போ 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 அப்படின்னு. அவன் நேரா வந்தான், வில்லை எடுத்தான், அதே மாதிரி ரிவர்ஸ்ல குறிப்பாத்தான், அடிச்சான். கரெக்டா அந்த மீன் விழுந்தது. அந்த மீன் விழுந்த உடனே ஓடி வந்து பாஞ்சாலி அவன் கழுத்துல மாலையை போட்டு. ஏன்னா அவளுக்கு தெரியும் அர்ஜுனை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை பண்ண முடியாது, அவர்கள் மறைந்து வாழுகிறார்கள், எனவே இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்னு முடிவு பண்ணியாச்சு. உடனடியாக அரசர்கள் எழுந்தார்கள். எங்களை அவமானப்படுத்திட்டே, யாரோ ஒரு பிராமண வில்ல வளைக்கிறான், அவனுக்கு மாலை போட வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டே அப்படின்னு சண்டை ஆரம்பமாச்சு. அது பாஞ்சாலியோட ஜாதகம் அப்படி. அவளுக்கு என்னன்னாலும் முதல்ல சண்டை தான் அவளுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படிப்பட்ட உக்கிரகமான நேரத்தில் தோன்றியவள் அவள். அந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு. பீமன் மற்ற எல்லா அரசர்களையும் விரட்டி விட்டு இந்த 5 பேர் பாஞ்சாலியை எடுத்துக்கொண்டு எல்லா அரசர்களையும் விரட்டி விட்டு நேராக வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாள் குந்தி தேவி. அவளுக்கு தெரியாது பிள்ளைகள் போய் இது மாதிரி பாஞ்சாலியை மனமுடித்து கொண்டு வருகிறார்கள்னு தெரியாது அவளுக்கு. அம்மாக்கே சொல்லல. அவங்க வழக்கம் போல இவங்க பிராமணர்களாக போய் பிட்சை எடுத்துட்டு வருவார்கள். அதே மாதிரி வாசல்ல நின்று கொண்டு தருமன் சொன்னா, அம்மா நாங்கள் ஒரு பிட்சை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா. அம்மா நாங்கள் ஒரு பிட்சை கொண்டு வந்திருக்கிறோம்னு வழக்கம் போல சொன்னான். அம்மா என்ன நினைச்சாலோ தெரியல, பட்டுன்னு அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார், 5 பேரும் பங்கிட்டு உண்ணுங்கள்னா. இவன் கொண்டு வந்திருக்கிறது பாஞ்சாலியே, அதை தான் சொல்றான் ஒரு பிட்சை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அம்மா உள்ளேந்தே அவசரப்பட்டு சொல்லிட்டா, என்ன 5வரும் சமமாக பங்கிட்டு உண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அம்மா மறுபடியும் வெளியில வந்து பார்த்துட்டு சொல்லுன்னா.
அதான் சொல்லிட்டேனேப்பா, ஐவரும் சேர அருந்துங்கள்னு சொல்லிட்டே வெளியில வந்து பார்த்தவ எண்ணினைந்தேன் எண்ணுரைத்தேன் என்றாள். ஐயோ, நான் என்ன நினைச்சேன், என்ன சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேனே அப்படின்னு. ஆனா அப்பதான் தருமன் சொன்னா ஒரு வார்த்தை, இல்லை நீ சொன்னது வேத வாக்கு, ஐவரும் அவளை மணப்பது என்று தீர்மானித்தோம் அப்படின்னா. இந்த ரெண்டு விஷயம் இந்த இடத்துக்குள்ள இருக்கு. நாம என்ன ஏதுன்னு தெரியாமையே சில விஷயங்களை சொல்லிவிட்டு பின்னால ரொம்ப கஷ்டப்படுவோம். அவ்வளவு சிக்கலான விஷயம் இந்த நாக்கு. கொஞ்சம் யோசிச்சு சில வார்த்தையை பேசணும். யோசிக்காம எதையாவது ஒன்ன பேசிடுறது, அப்புறம் அது என்ன விளைவு வருது அப்படிங்கறதெல்லாம் தெரியாம கஷ்டப்படுறது. இந்த 2 அடி இருக்கு பாருங்க நாக்கு, இத சரியான கண்ட்ரோல்ல வச்சிருந்தா 6 அடி மனுஷன் கண்ட்ரோல்ல இருப்பான். இந்த 2 அடி நாக்கு அது இஷ்டத்துக்கு ஆட விட்டோம்னு வச்சுங்க, 6 அடி மனுஷன் காணாம போயிடுவான், இல்லாட்டி 6 அடி நிலத்துக்குள்ள போயிடுவான். அவ்வளவு வலிமையானது இந்த நாக்கு. நம்ம சில விஷயம் சொல்லுவோம், யோசிக்காம பேசுவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி பாருங்க. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அவருடைய அத்தை அந்த பிள்ளைய வளர்த்தா, மகனை விட மேலாக வளர்த்தா அத்தை. பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, தன்னுடைய மகளையே திருமணம் பண்ணி கொடுத்துட்டா. அந்த பையனையும் தான் வளர்த்திருக்கிறோம், தான் பொண்ணையும் கொடுத்திருக்கிறோங்கிறதுனால கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவாங்க. இவர் லேட்டா வந்தா ஏன் லேட்டா வர அப்படின்பா, ஏன் பணம் செலவு பண்ற அப்படின்பா. தாயார் ஸ்தானமும் அவதான், மாமியார் ஸ்தானமும் அவதான். கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவா. இவர் கொஞ்சம் அழுத்துக்க ஆரம்பிச்சார். என்ன இப்படி அம்மாவாவும் மாமியாராவும் அவளே ஆயிட்டதால கொஞ்சம் ஓவரா டாமினேட் பண்றா, எல்லாத்துலயும் தலையிடுறா அப்படின்னு ஒரு நினைப்பு. ஒரு நாள் வந்துட்டு இவர் லேட்டா வந்துட்டு மாடிக்கு இப்படி போயிருக்கிறார். அப்படி போற போது அந்த அம்மா என்னமோ ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் ஏதோ ஒரு மரியாதை உள்ளவர் தான், ஒரு கோவத்துல சொல்லிட்டாரு, ஏன் இப்படி இருந்து என் பிராணனை வாங்குற அப்படின்ட்டு மேல போயிட்டாரு. ஏன் இப்படி இருந்து என் பிராணனை வாங்குற அப்படின்னாரு. மறுநாள் காலம்பர் அந்த அம்மா தூக்குல தொங்கிட்டார். அவர் நினைச்சு 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 அழுதார். நான் ஒண்ணுமில்லாம இருந்த எனக்கு வாழ்வு கொடுத்தவ அவதான், என்னை உருவாக்குனது அவதான். என்னமோ ஒரு அவசரத்துல ஒரு எரிச்சல்ல ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன். நீ இருந்து ஏன் இருந்து பிராணனை வாங்குற அப்படின்னு. ஓ, இருந்தா தானே பிராணனை வாங்குறோம். செத்தே போயிட்டாரு. நீங்க எத்தனை முயற்சி பண்ணாலும் நம்ம உயிரை திரும்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. நம்ம அவசரத்துல சொல்லுகிற ஒரு சொல் இருக்கே, கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இது நமக்கு தெரியறதே இல்லை. ஏன் நான் அப்படி சொன்னா என்ன அப்படின்லாம் பல பேர் பேசுவாங்க. ஒவ்வொரு சொல்லையும் யோசிச்சு சொல். இந்த சொல் எப்படி இன்னொருத்தரை பாதிக்கும், நம்ம இந்த சொல்ல பயன்படுத்தலாமா கூடாதா, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே பிரச்சனை வராது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் யோசிச்சா பேச்சே வராதுன்னார். பிரச்சனையே இல்லையே. எவ்வளவுக்குள்ள பேசாம இருக்கிறோமோ அவளுக்குள்ள நிம்மதி தானே. சும்மா லொடன்னு எதையாவது உளறித்தானே எல்லாம் பிரச்சனையை வர வச்சுக்கிறோம். லூஸ் டாக் அப்படிமா இங்கிலீஷ்ல. தேவையில்லாம என்னத்தையாவது உளர்றது, அதான் பெரிய பிரச்சனைக்கே காரணம். இன்னொன்னு சொல்றேன், மனசுல பதியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ராஜாக்கு தெனாலிராமன் மாதிரி விகட கவி மாதிரி ஒரு ஆளு லொடல் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு நாள் காட்டு வழியா வர்றான் அரண்மனைக்கு. அப்ப அங்க ஒரு மண்டை ஓடு கிடந்தது கீழே. அந்த மண்டை ஓட்டை இப்படி ஆச்சரியமா பார்த்து, இந்த மண்டை ஓடு எப்படி இங்க வந்தது அப்படின்னு இவன் தன்னை அறியாம வாயை விட்டு கேட்டான். இவனுக்கு ஆச்சரியம், அந்த மண்டை ஓடு சொல்லுச்சு, வாயை அடக்காததால் வந்தேன் அப்படி. மண்டை ஓடு, அடே மண்டை ஓடு பேசுது, நமக்கு தான் பிரம்மையா அப்படின்ட்டு மண்டை ஓட்டை பார்த்து, நான் உன்னை கேட்டேன் பதில் சொல்றேன், நீ தான் பேசினியா, எப்படி வந்தேன்னா, வாயை அடக்காததால். மண்டை ஓடு மறுபடியும் பேசு. இந்த பயலுக்கு ஒரே ஆச்சரியம், மண்டை ஓடு பேசுது, மண்டை ஓடு பேசுது. குதிச்சுக்கிட்டு நேரம் அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட சொன்னான். அந்த ராஜா இவன் பல சமயம் உளறி இருக்கிறதால சொன்னான், உளராது, நீ ஏதாவது உளருவே, தெரியாம பேசுற, என் நேரத்தை வீணாக்காத, இந்த இடத்த விட்டு போகணும். இல்ல இல்ல நிஜமா மண்டை ஓடு பேசுது, நீங்க வந்து பாருங்கோ அப்படின்னு. டேய் நான் வருவேன், என் நேரம் மட்டும் வீணா போச்சு, அப்புறம் எனக்கு என்ன கோவம் வரும்னு தெரியாது. நம்புவாங்களா யாராவது? எரிச்சல் அங்கேருந்து ராஜா வந்து நின்றுக்கிட்டு என்னன்னா, இவன் மண்டை ஓட்டை பார்த்து கேட்டான், இந்த மண்டை ஓடு இங்க எப்படி வந்தது அப்படின்னா. ஒண்ணுமே அந்த மண்டை ஓடு பேசல. ஒரு வார்த்தை வரல, ஒரு சத்தம் வரல. ஐயோ இப்ப பேச மாட்டேங்குதுன்னா ராஜா சொன்னா, எரிச்சலை உண்டு பண்ணாத, என்னைக்குமே மண்டை ஓடு பேசாது, நீ என் பொய் சொல்லி என் நேரத்தை கெடுத்துட்ட. இல்ல மகாராஜா, நான் வரும்போது பேசு. மறுபடியும் கேட்டா, நீ எப்படி இங்க வந்தேன்? மண்டை ஓடு பேசவே. ராஜாக்கு எரிச்சலா போய் கத்திய வாழை உருவி, இந்த விகட கவி இருக்கான் பாருங்க, பழியன்னு அவன் தலையை வெட்டினா. தலை துடிச்சுக்கிட்டு போய் அந்த மண்டை ஓட்டுக்கு பக்கத்துல விழுந்தது. ராஜா அந்தாண்ட போன உடனே, அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த மண்டை ஓடு சிரிச்சுக்கிட்டே இந்த தலையை பார்த்து கேட்டது, நீ எப்படி வந்த?
ஒண்ணு இது சொல்லிச்சு, வாயை அடக்காததால். அவசரப்பட்டு போய் கொட 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 உளராம இருந்திருந்தா இந்த ஆபத்து வருமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவடு. வார்த்தை எச்சரிக்கையா பேசணும். ஒரு சொல் தப்பா பேசிட்டோம், விளைவு விபரீதமா நம்ம இன்னொருத்தர் பேசுற போது என்ன வேணாலும் பேசுவோம், என்ன நினைப்புல வேணாலும் என்ன வேணாலும் சொல்வோம். அதை விட ஆபத்து உலகத்துல ஒண்ணு கிடையாது. யோசிச்சு சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தையும். இப்ப அவசரப்பட்டு பேசிவிட்டாள் குந்தி ஒரு வார்த்தை, விளைவு எவ்வளவு மோசமா போச்சு. ஐவரும் சேர அருந்துவீர் அப்படின்னு விட்டா. தருமன் சொல்லிட்டான், எங்கள் அபிப்பிராயமும் அதுதான் அப்படின்னு. நான் இததான் ஆனந்த விகடல்ல மனசே ஒரு மந்திரச்சாரி கட்டுரை எழுதும் போது எழுதியிருந்தேன். நாம நினைக்கிற அளவுக்கு தருமன் உயர்ந்தவன் அல்ல. நாம் ரொம்ப காலமா சொல்லிக் கொண்டு வருகிற அளவுக்கு தருமன் அவ்வளவு உயர்ந்தவன் அல்ல. அவன் மனசுக்குள்ளேயும் ஆசா பாசங்கள் உண்டு, குரூரம் உண்டு, கோபம் உண்டு, தாபம் உண்டு. மனிதர்கள்ல கொஞ்சம் பரவாயில்லேன்னு வேணா சொல்லலாமே ஒழிய அவன் உலகமகா உத்தமெல்லாம் கிடையாது. இது நம்ம மக்கள்கிட்ட எப்படி ஒரு கெட்ட பழக்கம்னா, ஏதாவது ஒருத்தனை பத்தி ஒரு அபிப்பிராயம் ஃபார்ம் ஆயிட்டா அவன் கெட்டவன் நினைச்சுட்டா கெட்டவனே தான், நல்லவன் நினைச்சுட்டா நல்லவனே தான். அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதை மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப வித்தியாசமான ஆளு. எவ்வளவு பெரிய புராணங்களை கையில எடுத்தா கூட என் மனோதர்மத்துக்கு ஏற்பத்தான் கையாளுவேன். ஏற்கனவே எல்லாருமே அப்படியே சொல்லிட்டாங்களே அதேபடி நான் சொல்லுன்ற கட்டாயம் எல்லாம் எனக்கு கிடையாது. தருமனை பற்றி ரொம்ப உயர்வா நாம சொல்றமே ஒழிய தருமனுக்குள்ளேயும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் நிறைய உண்டு. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சார் இதெல்லாம் இப்ப சொல்லணுமா இந்த காலகட்டத்தில்? எனக்கு தருமனை காப்பாத்துறது முக்கியமே இல்லை, மனுஷனை காப்பாத்துறது முக்கியம். மனுஷன் என்ன நினைக்கிறான், நம்ம கிட்ட நிறைய கெட்ட எண்ணம் இருக்கே, நாம முன்னேற முடியுமா முடியாதா? இப்படி இருந்தவன் தான் வசந்திருக்கிறான். நீ மனசு வச்சா நீயும் உயரலாம். நாம ஒசரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேனே ஒழிய தருமனை கேவலப்படுத்தணும் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. சார் அர்ஜுனன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன ரைட் இருக்கு? எனக்கு அந்த மனசுல அபிப்பிராயம் இருக்குன்னு சொன்னாலேயே எப்படி அந்த அபிப்பிராயம் வரலாம்? தம்பி அர்ஜுனன் ஜெயிச்சவ, அவன் தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா? பெருந்தன்மையா? இல்ல, ஆசை இருக்கு தருமனுக்கு. எவ்வளவு பெரிய மனிதர்கள் நாம் சொல்லுகிறோமோ அவர்களுக்கும் கீழான தாழ்வான எண்ணங்கள் இருக்கவே செய்யும். அது மனித பிறவியினுடைய இயல்பு. இதை எதுக்கு சொல்றேன்? சில பேர் தனக்கு சில எண்ணங்கள், நம்ம ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடுவான். நம்ம ரொம்ப இவ்வளவு தப்பா நினைக்கிறோமே, அவ்வளவு தப்பா நினைக்கிறோமே. பெரிய பெரிய மனுஷன்லாம் இதை விட தப்பா நினைச்சிருக்கான். அதை உடைச்சாதானே ஒரு தன்னம்பிக்கை வரும், அதை உடைச்சாதானே மேல வரணுங்கிற எண்ணம் வரும். அதுக்காக உடைக்கிறோம். சரி, அது வேற ஒரு ஆராய்ச்சிக்கு போகும். இப்ப அது ஆராய்ச்சி சொற்பொழிவல்ல, கதை சொல்ற இடம். தருமன் சொல்லிட்டான், அம்மா என் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன பண்றது? ஐவரும் சேர அருந்துவதை தவிர வேற வழி இல்லை, முடிவாகி போச்சு. இதுக்குள்ள துருபதனுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது மாதிரி போனார்களே இவர்கள் யாருன்னே தெரியலையே, அந்தனர்கள் மாதிரி வந்தார்கள், பெண்ணை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள், போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பினான் ஒற்றர்களை எல்லாம். அவன் சொன்னா வந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவர்கள் பாண்டவர்கள் மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிந்து அவர்கள் பிராமணர்கள் அல்ல, பஞ்ச பாண்டவர்கள் தான். எனவே சரியான இடத்துலதான் திரௌபதி போயிருக்கா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அவ ஒன்றும் துக்கமா இல்லை, வருத்தமா இல்லை, அதனால நல்ல காரியம் சரியாக நடந்திருக்கிறது அப்படி. சரி, இனியும் மறைத்து பிரயோஜனம் இல்லை, 5 பேரையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு துருபத மகாராஜா அவங்களை டெஸ்ட் பண்றான். 5 பேரும் வரும்போதே பாருங்க, தர்பை க்ஷமித்து பிராமணர்களுக்கு உரிய யஜ்ஞ திரவியங்கள்லாம் வச்சிருக்கிறார். அப்புறம் அவங்க படிக்க வேண்டிய வேத நூல்கள் அதெல்லாம் ஓலையில எழுதி வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் சத்திரியர்களுக்குரிய வில் போன்ற கருவிகளை எல்லாம் வச்சிருக்கா. இப்படி இன்னொரு பக்கம் வைசியர்களுக்குரிய வணிகமான விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறா. உள்ள நுழைஞ்ச உடனே இவங்க எதை தொடறாங்க எதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு. உள்ள நுழைஞ்ச உடனே இப்படி தேடி 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 இப்படி பார்த்து வந்தவன்லாம் பிராமணனுக்குரிய சமித்தையோ தர்பையோ எதையுமோ தொடல. நேரா வந்தா வில்லு கருவி இதெல்லாம் எடுத்து பார்த்து நல்லா இருக்கே, வாழ் நல்லா இருக்கேன்னு அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். இவர்கள் சத்திரியர்கள் என்று முடிவு பண்ணிட்டு நாம் கண்டுபிடிக்க வேண்டி நினைத்து அவர்கள் தான் பாண்டவர்கள் தான் என்று துருபதன் முடிவுக்கு வந்தான். இங்க இப்ப கூட இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜி படிச்சவங்க ஒருத்தரை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு குழந்தைய ஒரு 7 ஐட்டம் வச்சு அது எதை எடுக்குதோ அதை பொறுத்து அவருடைய கேரக்டரை டிசைட் பண்ணுவாங்க. சாக்லேட் எடுக்குதா, புக்ஸை எடுக்குதா, இல்லாட்டி வந்து சாப்பிட்ற ஐட்டத்தை எடுக்குதா, இல்லாட்டி பேனா மாதிரி எடுத்து குடையுதா, கயட்டி பார்க்குதா, அதனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, மைண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வச்சிருப்பாங்க. அதான் பையன் வளர்ந்த உடனே இவனை எதுவா அனுப்பலாம் அப்படின்னு ஒரு அப்பா கவலைப்பட்டாராம். உடனே அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் 3 விஷயம் வைக்கிறேன், அவன் எதை எடுக்கிறான்னு பார்ப்போன்னு ஒரு பைபிள், ஏன்னா அது வந்து மேல்நாடு இல்லையா, ஒரு பைபிள். இதை எடுத்துட்டானா இவன் மத போதகரா பின்னால மாறிடுவான். அப்புறம் ஒரு விஸ்கி பாட்டில், இதை எடுத்துட்டானா குடிகார பையல அவன் பின்னால உருப்படாம போயிடுவான்.
அப்புறம் வேற ஒரு சில அடையாளங்கள்லாம் வச்சு 3 வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணான். பணம் வச்சு அந்த பணத்தை எடுத்தா வியாபாரி மாதிரி பிசினஸ் மேனா மாறுவான். பணம், விஸ்கி பாட்டில், பைபிள் 3 வச்சுட்டு என்ன எடுக்கிறான் பையன் பார்ப்போம். அந்த 7 வயசு பையன் நேரம் அங்கேருந்து வந்தான். இப்படி பார்த்தான், யாரும் இல்லை. அப்படி சுற்றி பார்த்துட்டு முதல்ல பைபிளை கையில் எடுத்தான். பாதிரியாரா போறான்னு தப்புன்னு விஸ்கி பாட்டில கையில் எடுத்தான். அடுத்தாப்புல அடாடா என்னடா 2 சேர்த்து எடுக்கிறானே. பணத்தையும் எடுத்து பாக்கெட்ல போட்டான். உடனே அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னாராம், இவன் அரசியல்வாதி ஆயிடுவான், எல்லாத்தையும் சேர்த்து கபலீகர மாட்டான் பாரு அப்படின்னு. எதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு ஒரு கேரக்டரை டிசைட் பண்றது இப்ப சைக்காலஜி டெஸ்ட். இப்பெல்லாம் லேட்டஸ்ட் டெஸ்ட். அது பாரத கதையில இருக்கு. என்னுடைய நோக்கம் அதுதான். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற போது இந்த கான்செப்டை கையாண்டிருக்கிறான்னு சொல்றதுதான் என்னுடைய நோக்கம். அந்த வில் இதெல்லாம் கையில எடுத்த உடனே இவர்கள் சத்திரியர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் ஒண்ணு 5 பேரையும் கூப்பிட்டு துருபதன் கேட்கிறான், நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க பஞ்சபாண்டவர்கள் தானே? ஆம். சரி, அர்ஜுனன் தான் ஜெயிச்சிருக்கிறான், ஆனா இவளை நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். அர்ஜுனுக்கு கொடுக்கட்டுமா? தருமன் சொன்னா இல்ல, எங்கள் 5 பேருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். இந்த அப்பாக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆணுக்கு 2 மனைவி 3 மனைவி 5 மனைவிங்கெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஆனா வேத காலத்திலிருந்து 2 பெண்களுக்கு மட்டும்தான் பல கணவன் இருந்ததா செய்தி இருக்கு இதிகாசத்துல. 2 பெண்களுக்கு மட்டும் பல கணவன் விளக்க முடியாது. எங்க 5 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மறுச்சுட்டான். துருபதனால கொடுக்கறதுக்கு மனசு வரல. அப்போ வேத வியாசரே வந்து இந்த பாஞ்சாலியின் பிறப்பு ரகசியத்தை சொல்றார். பூர்வ ஜென்மத்தில் அவன் நலாயினியா பிறந்தா. அப்படி நலாயினியா பிறந்தவள் 5 முறை சிவபெருமானை வேண்டி இருக்கிறாள். தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ முடியாம பதிம் தேகிம் பதிம் தேகிம் பதிம் தேகிம் அப்படின்னு. அப்போ 5 கணவன்மார்கள் அவளுக்கு அமைய வேண்டும் என்று சிவபெருமானே வாக்கு கொடுத்திருக்கிறார். அது இப்ப பலித்தமாகி இருக்கிறது. 2வது, இந்த பாண்டவர்கள் தத்துவ ரீதியா பார்த்தா பாண்டவர்கள் 5 பேரும் 5 பொறிகளை போல புலன்களை போலன்னா மனசு போல பாஞ்சாலி. 5 பொறி புலனுக்கும் ஒரு மனசு தான் இருக்க முடியும். அது மாதிரி இந்த 5வருக்கும் உரியவளாக அவள் விளங்க வேண்டியது கடமை. இன்னும் நிறைய பூர்வ கதைகள் உண்டு அவளுடைய பழைய பிறவிகளை எல்லாம் சொல்லி. எனவே அவள் ஒவ்வொரு பிறவியிலேயும் இப்படி ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டே வந்ததாலே அது இந்த பிறவியிலே அது நியமனமாக வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிட்டது. அது இப்போது பலிக்கிறது அப்படின்னு சொன்னா சரி, வேற வழி இல்லை. வியாசரே வந்து சொல்றார், இனிமே என்ன பண்றது அப்படின்னு 5 பேருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டான் துருபதன். நான் இந்த கதைகளை எல்லாம் இந்த நூற்றாண்டுல சொல்ற போது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா திங்க் பண்றவங்களுக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணும். இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? இதெல்லாம் சரியா சார்? இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமா? நீங்க யூ ஒன்ட் பிலீவ். ஒரு லேடிஸ் காலேஜ்ல நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் எழுஞ்சி இதே கேள்வி கேட்டா. பஞ்சாலி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாரத கதை வருது, நீங்க கூட சொல்றீங்களே, அப்ப நாங்களாம் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது என்ன முட்டாளாக்கணுமா? இப்ப நம்ம ஜனங்க எல்லாருக்கும் தான் அறிவாளி ஆகணும்ன்ற ஆசையே கிடையாது. அடுத்தவனை முட்டாளாக்கணும் தான் ஆசையே ஒழிய தான் அறிவாளி ஆகணும்ன்ற ஆசையே கிடையாது. எப்படியாவது அடுத்தவன் வாயை அடைக்கணும், அதான் நோக்கமே ஒழிய தான் அறிவாளி ஆகணுமா இல்லையாங்கிற நோக்கமே கிடையாது. கேட்கறா அந்த பொண்ணு, என்ன ஏஞ்சி கேட்கறா, சார் பாரத கதை நீங்க சொல்றீங்கல்ல? ஆமா. 5 பேரை பாஞ்சாலி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல? ஆமா. அப்ப நாங்களாம் ஏன் பண்ணிக்க கூடாது? பண்ணிக்குங்க. நான் என்ன வேணாம் சொல்றேன், பண்ணிக்குங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? அப்ப கற்பு ஒழுக்கம் இதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடாதா? அப்ப பாரத கதையெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது இல்லையா? நான் சொன்னேன், இந்த பாருமா, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாஞ்சாலி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பண்ணிக்கிட்டுமான்னு மட்டும் நீ கேட்கறியே. பாஞ்சாலி நெருப்புல இருந்து வந்தா, நீ நெருப்புல இருந்து வந்தியோ? அவ நெருப்பு அக்னிலேருந்து வெளியில வந்தான்னு கதை வருது. நீ நெருப்புல இருந்து வந்தேன்னா நீ 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கு எல்லாம் எக்ஸப்ஷனா இருக்கு விதியோடைய. நெருப்புல இருந்து யாராவது வந்தாங்களா உலகத்துல? எல்லாம் கருப்பையிலேருந்து வந்தாங்களே ஒழிய நெருப்புல இருந்து வந்தவங்க யாரும் கிடையாது. நான் சொன்னேன், இல்லாட்டி இப்படி ஒண்ணு பண்ணுவோம், என்ன மறுபடியும் நீ வேணா நெருப்புக்குள்ள போயிட்டு வெளியில வா, வந்தேன்னா 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கும். அப்ப என்ன முட்டாளாக்கணும் கேட்டா நான் மட்டும் என்ன முட்டாளாக்காம இருக்க முடியுமா? எதுக்கு சொல்றேன்? ஒரு வீம்புக்கு கேள்வி கேட்கணும். வீம்புக்கு கேட்க கூடாது, யோசிச்சு பார்க்கணும். இது வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இந்த கதையினுடைய அமைப்பு. பாஞ்சாலி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அதனால அதையெல்லாம் நம்ம மேற்கோளா எடுத்துக்க கூடாது. இந்த காலத்துல அப்படி இருக்கக்கூடாதான். அதுல இருந்து நல்ல ஐடியாலஜி, கருத்து, கான்செப்ட், இன்னைக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும்.
கதையினுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, இப்படி பார்த்தா எதுல வேணாலும் பண்ணலாம். எல்லாத்திலும் சொத்து இருக்கு, எதுல வேணாலும் கேலி பேசலாம், அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ பாண்டவர்கள் 5 பேரும் திருமணம் செய்வதுன்னு அவருடைய அந்த கற்பினுடைய நெறிக்கு ஏற்ப திருமணம் முடிவாயிடுச்சு. இதுக்கு நடுவில் துரியோதனன் எல்லாம் திரும்பி போனா. அப்படி திரும்பி போனதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரனுக்கு அப்பதான் விதுரர் போய் சொல்றாரு, நம்முடைய குருகுலத்தவர்கள் பாஞ்சாலியை மணந்தார்கள். குருகுலம்ங்கிற வார்த்தை பாண்டவர்களுக்கும் பொருந்தும் துரியோதனர்களுக்கும் பொருந்தும். குருகுலம் இந்த திருதராஷ்டிரனுக்கு விழிப்புலன் இல்லை, அதனால கிட்டக்க போய் சொல்லணும். அதை சொல்லுகிறான் யாரு? விதுரன் சொன்னான், அண்ணா நம்முடைய குருகுலத்தவர்கள் பாஞ்சாலியை மணம் செய்தார்கள். திருதராஷ்டிரன் நினைச்சுக்கிட்டா நம்ம பிள்ளை துரியோதனன் தான் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் போல் இருக்கு நினைச்சு, ஆஹா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா. அப்பதான் விதுரர் சொன்னார், நான் இப்ப சொல்ல போறதையும் சொன்னா அப்புறமும் உனக்கு மகிழ்ச்சி இருக்குமா என்னன்னா, குருகுலம்னு நான் சொன்னது துரியோதனனை அல்ல பாண்டவர்களை அப்படின்னார். டக்குன்னு மறைச்சுட்டான் திருதராஷ்டிரன். ரொம்ப மகிழ்ச்சி, நான் என்னமோ என்னுடைய தம்பி பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டார்கள் நினைச்சேன், நல்ல வேளை சாகலே நீ சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பாஞ்சாலியை வேற கல்யாணம் பண்ணிருக்கிறாங்கிற எனக்கு பரம சந்தோஷம் பரம சந்தோஷம், என்ன மாதிரி பாக்கியசாலி உலகத்திலே இல்லைன்னு சிரிக்கிறார் விதுரர். ஏன் இப்படி போய் சொல்றானே அப்படி. எல்லாரும் திரும்பி வந்தார்கள். வந்த பிறகு துரியோதனுக்கு ரொம்ப அவமானம், இப்படி நமக்கு நடந்து விட்டது இப்படி நடந்து விட்டது அப்படின்னு ஒரு வருத்தம் அவனுக்கு. இருந்தாலும் துருபத மகாராஜா 5 பேருக்கு நிறைய சீதனங்கள் எல்லாம் கொடுத்து அந்த மாப்பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். எல்லாரும் அரண்மனைக்கு திரும்பி வந்து விட்டார்கள். காந்தாரியை கும்பிட்டு எல்லாம் ஆசி வாங்கினார்கள். தீர்மானம் பண்ணிட்டான் திருதராஷ்டிரன், இனியும் இந்த தருமனையும் அந்த 4 பேரையும் நாம இங்கேயே வைத்துக் கொண்டு நம்முடைய புள்ள துரியோதனையும் வச்சிருந்தா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்து போடுவான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரன். நம்ம புள்ள ஆட்சி இல்லாம இருக்க மாட்டான். ஆனா தருமன் கிட்ட முழு ஆட்சியை ஒப்படைச்சா நம்ம புள்ள கொலை பண்ணிடுவான். சரி, தருமன் கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா 5 பேரும் சேர்ந்து இவனை கொலை பண்ணிடுவான். இப்ப என்ன பண்றது? திருதராஷ்டிரன் யோசிச்சான். உடனே பீஷ்மர் விதுரர் எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சோன்னா ஒரு காரியம் பண்ணிடுவோம். என்ன, நாட்டை 2ஆ பிரிச்சுடுவோம். பிரிச்சு தருமனுக்கு ஒரு பகுதியை கொடுத்துடுவோம். அவன் வளர்ந்துட்டான், அவன் ஆளட்டும். நாம பூர்வீகமா வச்சிருந்த இந்த பகுதியை நாமே வைத்துக் கொள்வோம். வேறு ஒரு பகுதி, அந்த பகுதியை பிரிச்சு காண்டவ பிரஸ்தம்னு பேர், அதுல இருந்து வருகிற பகுதியை முழுக்க தருமன் ஆளட்டும்னு விட்டு கொடுத்துருவோம். அப்ப பிரச்சனையே இருக்காது. தருமன் அங்க ஆட்சி செய்வான், நான் இங்க ஆட்சி செய்வேன், எனக்கு அப்புறம் என் புள்ள ஆட்சிக்கு வந்துருவோம், பிரச்சனை இல்லாம. பெரியவர்களும் பார்த்தார்கள், இது நல்ல யோசனை. தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். பட்டாபிஷேகம் பண்ணினா நீ காண்டவ பிரஸ்தத்துல போய் ஆட்சி நடத்தப்பா, சந்தோஷமா இருப்பா, உன்னுடைய மனைவி மக்களோட புறட்டு போ அப்படின்ட்டு இந்த ஆட்சியை பெற்றுக்கொண்டு நேரா காண்டவ பிரஸ்தம் போய் அதை புதுப்பிச்சு இந்திரபிரஸ்தமாக ஆக்கி வசதி உடைய ஒரு பகுதியாக ஆக்கி அங்க ஆட்சி ஆரம்பித்து விட்டான் தருமன். அதுக்கு நாரதர் வந்தார், அந்த விழாவுக்கு வந்தார். வந்து பார்த்துட்டு சொன்னார், ஏன்பா நீ 5 பேரும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு சிக்கல் வராதா? இதான் நாரதருடைய வேலைன்னு பேர். இவன் 5 பேருமே சரியா இருக்கான். அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு சிக்கல் வராதான்னு. தருமன் சொன்னா, என்ன சிக்கல் வரப்போகுது? அது இல்ல, அது என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கணும். ஓராண்டு ஒருவரோடு அவள் இருக்க கடமைப்பட்டவள். அப்படி இருக்கிற போது மற்ற 4 அவளை தாயாக நடத்தணும் அப்படிங்கிற மரபு இருக்கணும். அப்படி அவள் கணவனோடு இருக்கிறத யாராவது பார்த்துட்டா அவங்க தீர்த்த யாத்திரை போய் அந்த பாவத்தை தீர்த்துட்டு வரணும். இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள அப்படின்னு. தருமன் பார்த்தா, சரி நாரதர் சொல்றார், மகரிஷி சொல்றார், நல்லது தானே அப்படின்னு முடிவு பண்ணி மற்ற 4 மகன் மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவரோடு அவள் வாழ்வது அப்படின்னு தீர்மானமாச்சு. அப்போ ஒரு வரலாறுலாம் நாரதர் சொல்றார். சுந்தோப சுந்தர்கள் 2 பேர் எப்படி பெண்ணினாலே வீணானார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒரு நாள் தருமரும் திரௌபதியும் இருக்கிறார்கள் அரண்மனையில். அப்படி தருமரும் திரௌபதியும் இருக்கிற போது ஒரு பிராமணர் வந்து என்னுடைய பசுக்களை எல்லாம் யாரோ கூட்டிட்டு போறாங்க, ஓட்டிட்டு போறாங்க, காப்பாத்தணும். அர்ஜுனுடைய வில் வந்து உள்ள சிக்கிச்சு. தருமரும் திரௌபதியும் இருக்கிற இடத்துக்கு உள்ள ஓடி போய் அந்த வில்லை எடுத்துக்கிட்டு நேரா வந்து அந்த மற்றவங்களெல்லாம் விரட்டி அந்த பசுக்குலத்தை மீட்டு கொடுத்தான் அர்ஜுனன். ஆனா அண்ணனும் அண்ணியும் இருக்கிற இடத்துக்கு உள்ள வந்துட்டான். உடனே தருமரை நமஸ்காரம் பண்ணி சொன்னா, நமக்குள்ள இருக்க ஒப்பந்தத்தின்படி நான் ஒப்பந்தத்தை மீறி விட்டதால நான் தீர்த்த யாத்திரை போய் என் பாவத்தை தீர்த்துக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படி. தருமர் கூட சொன்னார், நீ எனக்கு மகன் மாதிரிடா, அதனால என்ன இப்ப கெட்டு போச்சுன்னு. இல்ல இல்ல, நாரதர் சொல்லி இருக்கிறார் நான் தீர்த்த யாத்திரை போகணும். ஆனா ஏன் தீர்த்த யாத்திரை போனாங்கிறதா சுவாரஸ்யமான சமாச்சாரம். அப்படி தீர்த்த யாத்திரை போற போதான் நிறைய கல்யாணம் பண்ணிட்டான்.
அவன் தலையில் அப்படி எழுதி இருக்கான், விட முடியுமா? அவனுக்கு அவனை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி உலகத்துல கிடையாது. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஒண்ணு, ஒரு ஹீரோ எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊர்ல ஒண்ணு கரெக்டா அவனுக்கு ரெடியா மாலையோட காத்திருக்கும். அப்படி அதிர்ஷ்டம் யாருக்கா வரும்? அவன் உலகம் சுற்றும் வாலிபன்.